ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, ஒரு பக்கம் பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பக்தி இலக்கியங்களில் உங்களுக்கு தேவாரம், அதாவது அந்த பன்னிரு திருமறைகள் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோ நான் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ போயிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹைக்கான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓ தமிழ் வீடியோஸ் வரும். அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. அதில் இந்த ஆர்டர் பிரகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் 3 திருமறைகளை ஏற்றிய திருஞான சம்பந்தர் பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? சரிங்க. முதல்ல இதில் சின்ன சின்ன எழுத்து பிழைகள் வந்து இருக்கலாம். ஏன்னா நானே டைப் பண்ணி நானே ரெக்கார்ட் பண்றதுனால சின்ன சின்ன எழுத்து பிழைகள் இருக்கலாம். அதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குற போது நான் அப்படி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இதில் திருஞான சம்பந்தர் அவரை பற்றி நம்ம என்ன பண்ண போறோம், இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரிங்க. திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி. ஸோ திருஞான சம்பந்தர் எங்க பிறக்கிறாருங்க? சீர்காழி அப்படின்ற ஊர்ல தான் வந்து என்ன பண்றாரு, திருஞான சம்பந்தர் வந்து பிறக்கிறார். இவங்க 3 பேருமே, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க 3 பேருமே பிறந்த இடம் ரொம்ப முக்கியங்க. அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் திருஞான சம்பந்தர் எங்க பிறக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழியில ஒரு அந்தனர் மரபுல தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, சீர்காழியில வந்து பிறந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து இவரின் பெற்றோர். ஸோ இவருடைய பெற்றோர்கள் யாருன்னா சிவபாத இருதயர். அப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபாத இருதயர். அம்மா வந்து பகவதியார், அதாவது பகவதி அம்மாள் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. ஓகேங்களா? அப்ப சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மாளுக்கும் ஒரு மகனாக பிறந்தவர் தான் வந்து யாருங்க, இந்த திருஞான சம்பந்தர். இவருடைய இயற்பெயர், இவர் எப்படி இயற்பெயர் வச்சு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா ஆளுடைய பிள்ளை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ திருஞான சம்பந்தர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா அவர் பெற்றோர்களால ஆளுடைய பிள்ளை அப்படின்ற இயற்பெயரால தான் வந்து அழைக்கப்படுறாரு. இவருடைய மனைவியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொக்கியார். இவருடைய மனைவியோட பேர் என்னது, சொக்கியார் அப்படின்றத வந்து இவங்களோட மனைவியோட பெயர். ஓகேங்களா? சரி, இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. மார்க்கம், கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கம். ஸோ திருஞான சம்பந்தர் பின்பற்றிய அந்த மார்க்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரியை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சத்புத்திர மார்க்கத்தை தான் வந்து என்ன பண்றாரு, திருஞான சம்பந்தர் வந்து ஃபாலோ பண்றாரு. நெறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன்மை நெறி. இவர் ஃபாலோ பண்ண நெறி வந்து பார்த்தீங்கன்னா மகன்மை நெறி. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். மார்க்கம் வந்து கிரியை மார்க்கம், நெறி வந்து பார்த்தீங்கன்னா மகன்மை நெறியை வந்து இவர் வந்து ஃபாலோ பண்றாரு. இது ரெண்டுமே முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஆமாங்க, இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்ததான் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ திருநாவுக்கரசராகட்டும் இவராகட்டும் இவருடைய காலங்கள் சேர்ந்து 7ஆம் நூற்றாண்டு காலங்கள் சார்ந்ததாக வந்து என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. அடுத்து இது ரொம்ப முக்கியம். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி. ஸோ சீர்காழியில தான் வந்து இவர் என்ன பண்றாரு, இறைவனால் ஆட்கொள்ளப்படுறாரு. ஸோ இறைவனடி சேர்ந்த இடம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருமணநல்லூர். அதாவது 16 வயதுல தன்னுடைய திருமண கோலம், 16 வயதுல தன்னுடைய திருமண கோலத்திலேயே வந்து என்ன பண்ணப்படுறாரு, இவர் வந்து இறைவனால் வந்து ஆட்கொள்ளப்படுறாரு. அதனாலதான் 16 வயது வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இருந்திருப்பாருன்னு சொல்லியிருப்போம். ஸோ இறைவனடி சேர்ந்த இடம் வந்து பெருமணநல்லூர். தன்னுடைய திருமண விழாவிலே வந்து என்ன பண்ணுவாரு, இறைவனால் வந்து ஆட்கொள்ளப்படுவார். ஸோ இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் அப்படின்னா சீர்காழி. இறைவனடி சேர்ந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமணநல்லூர். அடுத்து சம்பந்தரின் பாடல்கள் 1, 2, அதாவது முதல் 3 திருமலைகள் தான் ஞானசம்பந்தர் பாடியிருக்காருன்னு பார்த்தோம். இது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா திருக்கடை காப்பு. ஸோ ஞானசம்பந்தருடைய அந்த முதல் 3 திருமறைகள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய 3ஆம் வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா உமையாமையே நேர்ல வந்து இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஞானப்பால் ஊட்டி இவருக்கு என்ன ஊட்டியிருப்பாங்க. அதனாலதான் இவர் எப்படி அழைக்கப்படுவார், ஞான சம்பந்தர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுவார். அந்த ஞானப்பால் ஊட்டினது தான் என்ன பண்ணியிருப்பார், தோடுடைய செவியன். என்ன பாட்டு பாடியிருப்பாருங்க, தோடுடைய செவியன் அப்படின்ற பாடலை வந்து இவர் என்ன பாடியிருப்பாரு. ஓகேங்களா? இது எல்லாமே நல்ல பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 16 ஆண்டுகள் மட்டுமே உயிருடன் இருந்தார். பார்த்தீங்கன்னா 16ஆவது வயதுல திருமண கோலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பெருமணநல்லூர்ல இறைவன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இறைவனடி சேர்ந்துட்டு இருப்பாரு. அடுத்து இவர் பாடிய திருத்தலங்கள் மொத்தம் எத்தனை திருத்தலங்கள் பாடியிருக்காரு அப்படின்னா 220 திருத்தலங்கள் வந்து இவர் பாடியிருக்காரு. இவர் பாடிய பதிகங்கள் மொத்த பதிகங்கள் 384. ஸோ பாடல்கள்னு கேட்டாங்கன்னா 3840ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பதிகங்கள் அப்படின்றப்போ 384 பதிகங்கள், பாடல் வந்து 3840 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16,000 பாடலுக்கு மேல பாடியிருக்காரு. நம்மளுக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 3840 பாடல்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். எப்படி கருதப்படுறாருங்க, முருகனோட அவதாரமா தான் வந்து இவர் வந்து கருதப்படுறாரு. ஓகேங்களா? ஸோ ஞானசம்பந்தர் பத்தி ஒரு பார்த்தோம். அப்படியே மறுபடியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் ரிவிஷன் கொடுத்துறேன். சீர்காழியில பிறக்கிறாரு. பெற்றோர் பெயர் சிவபாத இருதயர், பகவதி அம்மார். ஆளுடைய பிள்ளை தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய மனைவி பெயர் வந்து சொக்கியார். கிரியை அப்படின்ற ஒரு மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்றாரு. நெறி வந்து பார்த்தீங்கன்னா மகன்மை நெறி. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்.
இவர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் சீர்காழி, ஆனா இறைவனடி சேர்ந்த இடம் பெருமநல்லூர், 16 வயதுல திருமண கோலத்துல. சம்பந்தர் வந்து அவருடைய 3 திருமறைகள் வந்து திருக்கடை காப்புன்னு அழைக்கப்படுது. இவருக்கு வந்து 3 வயதுல உமையம்மையா வந்து நாணப்பால் ஊட்டியதால் தான் ஞானசம்பந்தன் அழைக்கப்படுவார். அப்புறம் தோளுடைய செவியன் அப்படின்ற பாடல் வந்து பாடப்பட்டிருக்கும். 16 ஆண்டுகள்ல வந்து உயிரிழந்து வந்திருப்பாரு. இவர் பாடிய திருத்தலங்கள் 220, மொத்த பதிகங்கள் 384, முருகனோட அவதாரமா கருதப்படுறாரு. இது அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது இவருடைய சிறப்புகள். இவருடைய சிறப்புகள் இதுல இருந்தா இது கூட நிறைய எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சமணர்களோடு அனல்வாதம் மற்றும் புனல்வாதத்தில் வென்றவர் ஆவார். ஆமாங்க, சமணர்கள் என்ன பண்ணிருப்பாருங்க, அனல்வாதம் புனல்வாதம் மேற்கொண்டு சமணர்களோடு என்ன பண்ணிருப்பாருங்க, வெற்றி பெற்றிருப்பாரு திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? சோ அனல்வாதம் புனல்வாதத்தில் வெற்றி பெற்றதாருங்க திருஞான சம்பந்தர். சமணர்களே வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. அடுத்து திருநாவுக்கரசரை அப்பர் என அழைத்தவர் திருஞான சம்பந்தர். ரொம்ப முக்கியம். இந்த 3 பாயிண்ட் நீங்க அப்படியே ஒரு ஓரளவு நான் வச்சுக்க ஒரே இடத்துல கொடுத்துருப்பேன். சோ திருநாவுக்கரசரை வந்து அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கிறாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் அழைக்கிறாரு. ஏன்னா திருநாவுக்கரசர் இவரை சுமந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூந்திருத்தி. ஓகேங்களா? சோ இவர் ஏங்க திருநாவுக்கரசர் சுமக்கணும் அப்படின்னா, ஏன்னா திருஞான சம்பந்தருக்கு வந்து தந்தை இல்லை. தந்தை இல்லாதனால யார் திருநாவுக்கரசர் தான் வந்து இவரை வந்து சுமந்துன்னு போயிருப்பாரு. எந்த இடத்துல? திருப்பூந்திருத்தி அப்படின்ற இடத்துல வந்து சுமந்துன்னு போயிருப்பாரு. அதனாலதான் இவர் வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் எப்படி அழைச்சிருப்பாரு, அப்பர், அதாவது அப்பான்ற ஸ்டேஜ்ல அப்பர் அப்படின்னு அழைச்சிருப்பாரு. இது அப்படி நீங்க கான்டினியூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்த இடம் திருப்புகலூர். இது ரொம்ப முக்கியமான இடம், முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேங்களா? அப்ப பாருங்க, சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருப்புகலூர்ல சந்திக்கிறாங்க. திருப்பூந்திருத்தில வந்து ஒரு சுமந்துன்னு போறாரு. அதனால திருநாவுக்கரசரை அப்பர்னு அழைக்கிறாரு. இது மூணு அப்படி படிப்படியா ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். மந்திரமாவது நீர் என்ற பதிகம் பாடி நெடுமாறனின் வெப்பு நோயினை நீக்கினார். ஓகேங்களா? சோ நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூன் பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இல்லையா, அவரு தாங்க நின்றசீர் நெடுமாறன். அவருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கூன் உருவாயிருக்கும், வெப்பு நோய் அப்படின்ற வெப்பு நோய் உருவாயிருக்கும். அந்த வெப்பு நோய் என்ன பண்ணிருப்பாருங்க, இவர் வந்து பாடல்கள் மந்திரமாவது நீர் அப்படின்ற பாடலை பாடி அந்த வெப்பு நோயை வந்து நீக்கியிருப்பாரு திருஞான சம்பந்தர். அதனாலதான் அந்த கூன் பாண்டியன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறி இருப்பார். இது இந்த 2 பாயிண்ட் நீங்க தொடர்ச்சி ஞாபகம் உங்களுக்கு மறக்காது. அப்போ சமண சமயத்துக்கு கூன் பாண்டியனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். எதனாலனா கூன் பாண்டியனுக்கு இருந்த அந்த கூன் நோய், அதாவது வெப்பு நோயை வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் மந்திரமாவது நீர் அப்படின்ற பாடலை பாடி நீக்கியிருப்பாரு. அடுத்து திருவத்தூர் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றினார். ஆமாங்க, சோ இது வந்து செய்யார் தான். செயலில் இருக்கக்கூடிய அந்த திருவற்றூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த திருவத்தூர்ல அவர் ஆண்மனையை ஒரு பாடல் பாடி பெண் பனையா வந்து மாற்றிருப்பாரு. இப்பயும் அந்த பெண் மனம் வந்து அங்க இருக்குங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த பணம், அதுல இருந்து விழக்கூடிய அந்த பணங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்து மாதிரி சாப்பிடுவாங்க பூஜை பண்ணி. அதெல்லாம் அங்க நம்ம கண் கூட வந்து நான் பார்த்திருக்கேன். ஓகேங்களா? அப்ப அந்த ஆண் பனையை வந்து பெண் பனையா வந்து மாத்துறது யாருன்னா திருஞான சம்பந்தர் தான் வந்து மாத்துறாரு. அடுத்து மூடிய கதவுகளை பாடல் பாடி திறக்க செய்த இடம் திருமறைக்காடு. ஆமாங்க, ஒரு கோயிலோட கதவுகள் வந்து மூடிட்டு இருக்கும். அந்த பாடல் பாடி அந்த கோயிலோட கதவுகளை வந்து என்ன பண்ணிருப்பாரு, திறந்திருப்பாரு திருமறைக்காடு அப்படின்ற இடத்துலதான். அடுத்து பிள்ளை பாதி புராணம் பாதி என பெரிய புராணம் போற்றப்பட காரணம் திருஞான சம்பந்தர். ஏன்பா திருஞான சம்பந்தருக்கு இதுக்கு சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய அதிகமான பாடல்கள் யாரை பற்றி பாடப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருஞான சம்பந்தரை பத்தி தான் வந்து பாடப்பட்டிருக்கும். அதனாலதான் பிள்ளை பாதி. ஏன்னா இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம், ஆளுடைய பிள்ளைன்னு பார்த்தோம். அதனாலதான் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப பெரிய புராணத்துல அதிகமா ஞானசம்பந்தரை தான் பாடியிருப்பாரு. அதனாலதான் அது பிள்ளை பாதி புராணம் பாதின்னு அழைக்கப்படுது. இவர் மேல் ஆளுடைய பிள்ளை உலா எனும் நூலை பாடியவர் யார்? சோ ஆளுடைய பிள்ளை உலா அப்படின்ற பாடலை வந்து திருஞான சம்பந்தர் மேல பாடியவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, ஆளுடைய பிள்ளை அப்படின்ற அந்த பிள்ளை உலா அப்படின்ற உலாவை வந்து இவர் மேல வந்து பாடியிருப்பாரு. இவர் தான் பார்த்திருப்போம். திருமறைகளை தொகுத்தவரும் நம்பியாண்டார் நம்பி தான், இவரும் அவர் மேல வந்து பாடியிருப்பாரு. அடுத்து நாளும் இன்னிசையால் தமிழ் பொறுப்பும் நாண சம்பந்தம். இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாண சம்பந்தம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து யாரை புகழ்ந்திருப்பாரு, திருஞான சம்பந்தரை புகழ்ந்திருப்பாரு. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாண சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் வந்து புகழ்ந்திருப்பாரு. ஓகேங்களா? சரி, அப்படியே ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன் பாருங்க. சமணர்களை அனல்வாதம் புனர்வாதத்துல வந்து வென்றிருப்பாரு. திருநாவுக்கரசர் அப்பர்னு அழிச்சிருப்பாரு. ஏன்னா இவரை திருப்பூந்திரத்துல ஒரு சுமந்தனம் போயிருப்பாரு. அது இல்லாம இவங்க 2 பேரும் திருப்புகலூர்ல தான் வந்து சந்திச்சிருப்பாங்க. மந்திரமாவது நீர் அப்படின்ற பாடலை பாடி கூன் பாண்டியன், அதாவது நின்றசீர் நெடுமாறனோட அந்த வெப்பு நோயை நீக்கிருப்பாரு. அதனால அவன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாத்திருப்பாரு. திருவத்தூர்ல ஆண் பனையை பெண்மணியா மாத்திருப்பாரு. திருமறைக்காடுல மூடிய கதவுகளை திறந்து வச்சிருப்பாரு. பிள்ளை பாதி புராணம் பாதி பெரிய புராணம் அழைக்கப்பட காரணம் திருஞான சம்பந்தர் தான். இவர் மேல் ஆளுடைய பிள்ளை உலா அப்படின்னு நூலை வந்து பாடி வர்றாருன்னா நம்பியாண்டார் நம்பி. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாண சம்பந்தம் சொல்லிட்டு இவரை புகழ்ந்தவர் வந்து சுந்தரர் தான் இவர் புகழ்ந்திருக்காரு. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது ஞான சம்பந்தருடைய வேறு பெயர்கள்.
காழி வள்ளல். ஆமாங்க, இவர் எப்படி அழைக்கப்படுறாரு? ஆளுடைய பிள்ளை அப்படின்றது ஒரு இயற்பெயரும், அதே போல ஒரு காழி வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. அடுத்து திராவிட சிசு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. திராவிட சிசு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் தான் வந்து திருஞான சம்பந்தர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஆதிசங்கரர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, இவர் வந்து சொல்லியிருப்பாரு. யாரு? திராவிட சிசுன்னு திருஞான சம்பந்தரை சொன்னவர் வந்து ஆதிசங்கரர். அடுத்து திருநாணம் பெற்ற பிள்ளை. திருநாணம் பெற்ற பிள்ளை, ஏன்னா நம்ம பார்த்தோம் உமையம்மையே வந்து நாணப்பால் ஊற்றியதால திருநாணம் பெற்ற பிள்ளைன்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து இன்தமிழ் இயேசுநாதர். இது ரொம்ப முக்கியமானது. இன்தமிழ் இயேசுநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருஞான சம்பந்தர் தான். அடுத்து சத்புத்திரன், ஏன்னா இவரோட மார்க்கம் என்ன மார்க்கம்னு பார்த்தோம், சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அதனாலதான் இவர் சத்புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்து பரசமய கோளாரி. என்னதுங்க? பரசமய கோளாரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்து காழி நாடுடைய பிள்ளை, என்ன பார்த்தோம், காழி வள்ளல்னு அழைக்கப்படுறாரு. காழி நாடுடைய பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கல்லாமல் கற்றவன். இது ரொம்ப முக்கியம். சோ திருஞான சம்பந்தரை கல்லாமல் கற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்தவர் யாருன்னா சுந்தரர் தான் வந்து புகழ்ந்துருவாரு. ஓகேங்களா? அப்போ காழி வள்ளல், திராவிட சிசு, திருநாணம் பெற்ற பிள்ளை, இன்தமிழ் இயேசுநாதர், சத்புத்திரன், பரசமய கோளாரி, காழி நாடுடைய பிள்ளை, கல்லாமல் கற்றவன், இதெல்லாமே திருஞான சம்பந்தருடைய வேறு பெயர்கள். அடுத்து பாருங்க. சோ இறைவனிடமிருந்து இவர் பெற்றவை. ஒரு இடத்துல வந்து இறைவன் கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இவர் வந்து பெற்றிருப்பாரு. அப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன பெற்றாருன்னு பார்க்கலாம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருக்கோலக்காவில். திருக்கோலக்காவில் அப்படின்ற இடத்துல பொற்றாளத்தை வந்து இவர் வந்து இறைவன் கிட்ட வந்து பெற்றிருப்பாரு. பட்டீஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா முத்துப்பந்தல். ஓகேங்களா? சோ பட்டாலான முத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டீஸ்வரத்துல முத்துப்பந்தல். திருவாடுதுறையில வந்து பாத்தீங்கன்னா பொற்கிழி. இது ரொம்ப முக்கியம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொற்கிழி பெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா திருவாடுதுறையில தான் வந்து பொற்கிழி வந்து பெற்றிருப்பாரு. அடுத்து திருவிழிமி மலை. எதுங்க? திருவிழிமலையில வந்து பாத்தீங்கன்னா படிக்காசு பெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழிமலையில வந்து பாத்தீங்கன்னா படிக்காசு பெற்றிருப்பாரு. திருவயிலரைத்துறை அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முத்துச்சிவிகையை வந்து பெற்றிருப்பாரு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இறைவனிடம் வந்து இவர் பெற்ற அந்த சிறப்புகள். ஓகேங்களா? ஸோ கைஸ், கண்டிப்பா உங்களுக்கு திருஞான சம்பந்தர் பத்தி போதுமான அளவு தகவல் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா வந்து இருந்திருக்கும். இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்து திருநாவுக்கரசர் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ சொல்லுங்க உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.